படத்தோட ஓப்பனிங் சீன்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அதாவது அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய கோட்டை இருக்கு, அதுவும் பாலடைஞ்ச கோட்டை. எப்பெல்லாம் வானத்துல இருந்து விண்கற்கள் விழுதோ அது முதல் நிலை வார்னிங். ரெண்டாவது, பூமியில இருந்து ஒரு கல்லு மேல வந்து நிக்கும், அது கடைசி வார்னிங். எப்ப அந்த கல்லு பூமியில இருந்து மேல வந்து நிக்குதோ அந்த சமயத்துல ஒரு உயிரை பலி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னு பார்த்தா, உயிரோட இருக்கிற ஒரு மனுஷன் கையில ரத்தத்தை கொடுத்து அந்த கோட்டைக்குள்ள அனுப்புனா அந்த கோட்டையில இருக்கிற மிகப்பெரிய அசுரன் அவனுடைய உயிர் தியாகத்தை ஏத்துக்கிட்டு அந்த கோட்டைக்குள்ளேயே இருப்பானா. இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஊருக்குள்ள வந்து எல்லா மக்களையுமே அடிச்சு சாப்பிடுவானா. ஒரு உயிர் போறது ரொம்ப பெட்டர் அப்படின்றதுனால அந்த ஒரு உயிரை இவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இப்படியே இது காலம் காலமா தொடர்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு மனுஷனை அனுப்புறாங்க. இப்படியே போக மன்னராட்சி வருது. அப்பதான் அந்த மன்னர் என்ன பண்றாருன்னா, இதை வந்து நம்ம எண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சமயத்துல ஒரு குழந்தைய கொண்டுட்டு போய் உள்ள வச்சிடலாம்னு சொல்லிட்டு பிறந்து கொஞ்ச நாளே ஆன அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் உள்ள வைக்கிறாங்க. ஆனா இது அந்த மன்னனோட பையனுக்கு பிடிக்கல. இதை நம்ம எப்படியாவது தடுத்தே ஆகணும், அந்த மிகப்பெரிய அசுரனை அழிச்சிட்டா இனிமே உயிர் தியாகம் அப்படிங்கிற ஒரு சம்பவமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டைக்கு இன்னொரு வழி இருக்கு. அந்த இன்னொரு வழி மூலியமா உள்ள போய் அந்த அசுரனை நம்ம அழிக்கலாம்னு சொல்லிட்டு இவனோட படைத்தலைவர்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு உள்ள போறான். ஆனா அங்க உள்ள போயுமே எவ்வளவு சண்டை போட்டுமே அந்த அசுரனை அவங்களால அழிக்க முடியல. அதுக்கு பதிலா அந்த மன்னனுடைய பையனுடைய உயிரும் அந்த இடத்த போயிருது. சோ இப்படியே போக கதை இப்ப பிரசன்ட்க்கு வருது. அந்த ஊர்ல பஸ்ல மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஒருத்த மட்டும் அந்த கோட்டையை பார்த்து அப்படியே நடுங்கிக்கிட்டு போறாங்க. இப்ப அந்த ஆள ஒருத்தர் தொடராரு. இந்த கோட்டையை நீ பாக்குற அப்படின்னு சொல்ல, இந்த கோட்டையை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உயிர் பலி வாங்குற கோட்டையாமே அப்படின்னு சொல்ல, ஆமா அப்படிதான் அப்படின்ட்டு அந்த ஆள் சொல்றாரு. இவருதான் அந்த ஊர்ல ஜோசியக்காரரா இருக்கிறாரு. அந்த ஆள் கையில ஒரு மந்திர தந்திர கையில கொடுத்துட்டு இனிமே நீ அந்த பக்கம் திரும்பி பார்க்காதன்னு சொல்றாங்க. பஸ் ஃபுல்லாவே டெக்கரேஷனா இருக்கு. என்னன்னு பார்த்தா ஊர்ல ஒரு கல்யாணத்துக்கு தான் இந்த மக்கள் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. இந்த ஜோசியக்காரருக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் பாண்டி. இவனுக்கு இந்த கோட்டையை பத்தியும் இந்த மந்திர தந்திரத்தை பத்தியும் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. இப்பதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. பாபு ரிட்டர்ன் ஃப்ரம் யூஎஸ் அப்படின்னு அவரே போர்டு வச்சுட்டு அந்த பஸ் நிறுத்திட்டு அப்படியே அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறாரு. இவர் பின்னாடியே இன்னொருத்தர் வராரு. அவரு இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எப்பயுமே நம்ம ஹீரோ பாபு அவரை மாமா மாமான்னு தான் கூப்பிடுவாரு. இப்படியே அந்த பஸ்ஸுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே அமெரிக்கால இருந்து அவர் ரிட்டர்ன் ஆயிருக்காருல்ல, அதனால தன்னுடைய தற்புகழ்ச்சி எல்லாமே அந்த பஸ் முழுக்க பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, நீ எதுக்குடா இங்க வந்திருக்க அப்படின்னு அந்த ஜோசியக்கார கேட்க, நான் என்னோட வள்ளிய பார்க்க வந்திருக்கேன், அவ எப்ப பார்த்தாலும் மாமா மாமான்னு சொல்லிட்டு அப்படி வலிவா, என் மேல அவ்வளவு ஆசை அவளுக்கு, சோ அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கணுங்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஆனா ஜோசியக்காரோ ஏதோ ஒண்ணு சொல்ல வர இவரு சொல்லவே விட மாட்டேங்கிறாரு. திரும்ப 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 வள்ளியோட புராணத்தையே இவர் பேசிட்டு இருக்காரு. பின்னாடி அந்த மாமா இருக்கான்ல, அவனும் திரும்பி திரும்பி ஏதோ பேசிட்டு இருக்கான். ஆனா இவர் பேச விட மாட்டேங்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்தை தான் சொல்ல வராங்க. சரி, இப்படியே இது போயிட்டு இருக்க, வள்ளிய பத்தி அந்த மாமா ஏதோ தப்பா சொல்லிட்டாரு. டே, அவெல்லாம் உன்னை விட்டுருவாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, வள்ளிய பத்தி நீ இப்படி பேசினதுக்கு நீ வள்ளிக்கிட்ட சாரி கேட்கணும், நான் அவகிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன், நீ அவ முன்னாடியே சாரி கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தானா சாரி கேட்கணுமா, சரிடா கேட்கறேன்டா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் நமக்கே ஒரு ஷாக்கு. நம்ம ஹீரோ சொன்ன வள்ளி இப்போ கட் அவுட்ல இருக்கு. அதுக்கு வேற யாரு கூடயே கல்யாணம் போல. இத அவர்கிட்ட காண்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போராடுறாங்க. இருந்தாலுமே அந்த பேனர் கூட அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு. எப்படியோ வள்ளியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க அவங்க ஆயா இருக்கு. இவன் என்ன சொல்லாம கொள்ளாம அமெரிக்கால இருந்து இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இப்பதான் நம்ம ஹீரோ அந்த கட் அவுட்டை பாக்குறாரு. பயந்து போயிடுறாரு. உடனே அங்க அந்த வள்ளி நின்னுட்டு இருக்கா, பேசிட்டு இருக்கா. பேபி அப்படின்னு சொன்ன உடனே இப்பதான் ஜோசிகார் சொல்றாரு, உன்னோட வள்ளி வேற ஒரு முருகனை தேடி போக போறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பேபின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு இவன் அப்படியே தனியா கூட்டிட்டு போயிருது. கூட்டிட்டு போய் ஏன் இங்க வந்த, எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குது. என்ன எதுக்கு நீ இப்படி கேக்குற, நீ தான் சொல்லணும், எதுக்கு என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு. அப்பதான் எங்க ஆயா பாரு, எங்க ஆயா ரொம்ப சீரியஸா இருந்துச்சு, என் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் உசுறு போகணும்னு சொன்னிச்சு, அதனாலதான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லுது. ஆனா அந்த ஆயாவும் நாக்கமுக்கா பாட்டு போட்டுட்டு அங்க கும்மி அடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் திரும்பி இந்த பொண்ணு எல்லாம் எங்க பேரண்ட்ஸ் பண்ண வேலைதான், எங்க பேரண்ட்ஸோட கம்பல்ஷனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த குரூம் இருக்கான்ல, அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வரான். இப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, நான் அந்த மாப்பிள்ளை கிட்ட இது வரைக்கும் நான் பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த மாப்பிள்ளை எப்ப பார்த்தாலும் வள்ளி பேபி பேபின்னு என்கிட்ட கொஞ்சிட்டே இருப்பா, முத்தம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஓ, எல்லாத்துக்கிட்டையும் நீ ஒரே ஃபார்மேட்ல தான் லவ் பண்ணிருக்கியான்னு சொல்லி ஹீரோ கேட்டு டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே வள்ளியோட அப்பா அம்மா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கோவம் வரல. எதனாலன்னு பார்த்தா, வள்ளி நம்ம ஹீரோ அமெரிக்கால இருந்து அனுப்பிச்சு வச்ச எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு இவனை அண்ணன் இந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருப்பான். அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆட்டிங்கதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சமாளிச்சுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. பின்னாடியே மாமா வரான். சரி, நான் வள்ளிக்கிட்ட சாரி கேட்கணும், அந்த பொண்ணு கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கலாய்க்க, இவளை வந்து நம்ம விடவே கூடாது, இவ எனக்கு தான், நான் தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணு, நம்ம இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு மாமா கிட்ட ஐடியா கேட்கறான். சரி, எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். எங்கன்னு பார்த்தா அந்த பஸ்ல ஒரு ஜோசிக்கார பார்த்தோம்ல, அவங்க வீட்டுக்கே தான். இங்க எதுக்கு
எங்கடா கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்க, இங்கதான் அந்த பொண்ணு, இவங்க ஸ்கூல்ல ஒரு பொண்ணு படிச்சிருக்கும் போல, அந்த பொண்ணு பேரு மகாலட்சுமி. அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. எனக்கும் அவளுக்கு ஏற்கனவே 7ஆம் பொறுத்தான், இங்க ஏன்டா என்ன கூட்டிட்டு வந்தேன்னு திட்டுறாரு. உனக்கு கல்யாணம் நிக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்ல, ஆமா நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி இருக்கான்ல, சொம்புல எல்லாம் ஒடுக்கல் விழுந்திருக்க மாட்டேங்குது, அதை எடுத்துட்டு இருக்கான். சரின்னு அவங்க கிட்ட சொல்லி அந்த பொண்ணை வெளியில கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணை கூப்பிட போற சமயத்துல உள்ள வேற ஏதோ பேச்சு சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிற தலைவர்கள் எல்லாமே திரும்பவும் அந்த நாள் வரப்போகுது, அந்த கோட்டையில இருக்கிற அசுரன் திரும்பவும் உயிர் பெற போறான், திரும்பவும் நம்ம பலி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை இவனுங்க வெளியில கதவு கிட்ட இருந்து பாக்குறத அவங்க பார்த்துட்டு இவனுங்களை துரத்தி விட்டுறாங்க. இப்ப மகாலட்சுமி வந்துடுறா. என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்க, இவனோட பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு எனக்கு தான் அந்த வள்ளி வேணும், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன்னு சொல்றான். சரின்னு இந்த பொண்ணு ஒரு மைய கொடுக்குது. இந்த மைய இடுப்புக்கு கீழே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிருது. அப்படி மட்டும் நீ வச்சுட்டீங்கன்னா உன் பின்னாடியே அந்த பொண்ணு சுத்தி வருவா அப்படின்னு சொல்லுது. சரின்னு இவனுங்களும் கல்யாணத்துக்கு போறானுங்க, மைய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான், உள்ள போறான், கூலர்ஸ் போட்டுட்டு தான் உள்ள போறான். போயிட்டு யாரோ ஒரு இடுப்புல வச்சுட்டு வந்துட்டான். அந்த பொம்பளை வந்து ரெட் கலர் சாரி கட்டியிருக்காங்க போல. வெளியில இருந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட நான் வச்சுட்டேன்டா, இனிமே வள்ளி எனக்கு தான் அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். பார்த்தா வள்ளி கிரீன் கலர் சாரியில உள்ள இருந்து வெளியில வராங்க. அப்ப நீ யாருக்குடா வச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா கல்யாண பொண்ணோட அம்மாவுக்கும் வச்சு விட்டு வந்திருப்பான் போல. இதனால வெக்ஸான நம்ம ஹீரோவும் மாமாவும் அங்கேயே நல்லா சரக்கு அடிக்கிறானுங்க. குடிச்சிட்டு அப்படியே இவன் நடந்து போயிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு மகாலட்சுமி வராங்க. அவளோட பேர் கூட இவனுக்கு சரியா சொல்ல வரல, அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் ஸ்கூல்ல இருந்து 7ஆம் பொருத்தமா தான் வளர்ந்துருக்காங்க. இந்த பொண்ணு இவரும் கூட நின்று பேசிட்டு இருக்கிறத அந்த ஜோசிக்கார அப்பா பாத்துறாரு. வந்த உடனே பொண்ணை உட்கார சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. அப்பதான் அந்த பொண்ணு லெஃப்ட் சைடு போ அப்படின்னு சொல்லும், ஏன்னா ரைட் சைடு வந்து அந்த கோட்டைக்கு போறதுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இவனும் ஆட்டிக்கிட்டு போறான். அப்படியே குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா முன்னாடி அப்படியே ஒரு உருவம், அதாவது ஒரு பொண்ணு அப்படியே சேலை கட்டிட்டு நிக்கிறாப்ல இருக்கு. சோ அதுல வந்து இவனுடைய போதையே பாதி தெளிஞ்சு போயிருது. கரெக்டா வரான், 2 வழியும் பிரியுது. லெஃப்ட் சைட்ல அந்த பொண்ணு போக சொன்னிச்சு, ஆனா இவன் ரைட் சைட்ல போயிடுறான். சோ இவன் அந்த கோட்டைக்கு முன்னாடி வந்துடுறான். அங்க ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூண் கூட பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி போய் விழுந்துடுறான். இந்தான அந்த ஊர் தலைவர் இருக்காருல்ல, சோ பரம்பரையா ஒரு சாவி மாதிரி இருக்கும், அதை வந்து ஒரு தூண்ல போட்டு திறந்தாங்க அப்படின்னா யார் உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்கான நேம் லிஸ்ட் அதுல வரும் போல. சோ அந்த சாவி இருக்கிற அந்த பீரோ வந்து இப்ப அப்படியே குலுங்க ஆரம்பிக்குது. அந்த சாவி இருக்கிற அந்த பீரோவை திறந்த உடனே அப்படியே சாவி வந்து மின்ன ஆரம்பிக்குது. இந்த சாவியை இவங்க தாத்தா தான் இவர்கிட்ட கொடுத்திருப்பாரு போல. கடைசியா அவரு சாகும்போது ஒரு நரபலி கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து இவருக்கு வயசாகி போச்சு, இப்ப திரும்பவும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, சரி அதுக்கான காலம் வந்துருச்சு அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்தாண்ட நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த தூண்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்படியே காலையில விடியுது. அந்த கோட்டை இருக்கிற பக்கத்துல வந்து மக்கள் எல்லாம் கூட ஆரம்பிக்கிறாங்க. அங்க போலீஸும் வந்துடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ கீழே கிடக்குறான், ஆனா அவன் வந்து உயிரோட தான் இருக்கிறான். எந்திரிச்ச உடனே அவனோட கண்ணு மேல ஒரு துணி மாதிரி போட்டுருக்காங்க, ஏதோ ஒரு சட்டோட பிட்டு. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே பாக்குறான், என்ன இன்ஸ்பெக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட இவன் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் 2 நாளா ஒருத்தனை காணும், அவனுடைய சட்டையோட பிட்டு தான் உன் மேல இருக்கு, அப்ப நீ தான் அவனை கொன்னியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க. யார காணும், நானே இப்பதான் ஊருக்குள்ள வந்தேன், எனக்கு என்ன பாக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் காணாம போனவன் ராஜு, அவனை 2 நாளா காணும்னு அவங்க ஒய்ஃப் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ உன் சட்டை மேல அவனோட சட்டை துணி இருக்கு அப்படின்னா அப்ப நீ தானே அவனை ஏதாவது பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் தான் அவனை கொன்னேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சாட்சி அப்படின்னா அவனோட பிளட் பாரு இந்த சட்டையிலே இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. இந்த மாமா இருக்கான்ல, நல்ல வேலை அவனை நீ கொன்னடா, நானே ரொம்ப நாளா அவனை கொன்னணும்னு சுத்திட்டு இருந்தேன், நீ கொன்னுட்ட அப்படின்னு இவன் சொல்றான். ஓ அப்ப நீங்க 2 பேரும் கூட்டு கலவானீங்களா, வாங்கடா வந்து வண்டியில இறங்குடான்னு போலீஸ் கத்துறாரு. அப்பதான் அங்க இருக்கிற மக்கள்ல ஒருத்தன், என்ன புதுசா போலீஸ்ல நம்ம ஊருக்குள்ள வருது, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து கட்ட பஞ்சாயத்துக்கு தானே போகணும், வாங்க எல்லாரும் ஆலமரத்துக்கு அடிக்கி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ற ஒரு ஆளு அங்க நின்றுட்டு இருக்கான், ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டான் போல. சோ அதனால நீ 5 நாளைக்கு ஊரை விட்டு வெளியில இருக்கணும், 50 சவுக்கடி அப்படின்னு சொல்ல, என் பொண்டாட்டி நைட்டு 4 நம்ம தூங்க மாட்டா, அதனால நான் ஊருக்குள்ள வந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். பேசாம நானே அவன் பொண்டாட்டி கூட விட்டுட்டு உன்னை சேஃபா கொண்டுட்டு போய் ஊருக்கடியில விடுறதா அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு அவனுக்கு சவுக்கடி கொடுத்து அங்க அவனை அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் அங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி இவனாலதான் ராஜு இறந்து போயிட்டான், ராஜு 2 நாளா காணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவன் பொண்டாட்டி வரான், என் புருஷன் இல்லாம நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, உனக்கு 10 சவுக்கடி டெய்லியும் அவனோட பொண்டாட்டிக்கு 250 ரூபா நீ காசு கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம், ஊர்ல யாருமே இவனுக்கு எந்த பண்டமுமே புழங்க கொடுக்க கூடாது, அது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற மக்களோட வீட்டுக்கு முன்னாடி எல்லாமே பெருக்கி நீ தான் கோலம் போடணும் அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த சப்போர்ட்டுக்கு போன மாமா இருக்காங்க அவனையும் இவன் சேர்த்துக்கிறான். சார் 2 பேரும் அந்த ஊர்ல இருக்கிற வேலை எல்லாம் செய்யறானுங்க, அதுக்கப்புறம் வாச கூட்டி கோலம் போடுற வேலை எல்லாமே செய்யறானுங்க. நம்ம ஹீரோ போய் காய்கறி கேட்கறான், ஆனா காய்கறி தரமாட்டிக்கிறாங்க, எந்த விதமான அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே தரமாட்டிக்கிறாங்க. அவங்க ஹீரோட பாட்டி இருக்குல்ல, அது வந்து எனக்கு கம்மங்களி இருக்குடா, நான் அதை குடிச்சிட்டு பொழைச்சுக்குவேன், நீ என்னமோ பண்ணிக்கூடான்னு சொல்லி ஹீரோவை தண்ணி தெளிச்சு விட்டுருது. இந்த ராஜோட பொண்டாட்டி டெய்லியும் ஹீரோ கோலம் போட்டுட்டு இருக்கும் போது நல்லா சரக்கு அடிச்சுட்டு வந்து திரும்பி அவங்ககிட்ட காசு கேட்டுட்டே இருக்கா. இப்பதான் மகாலட்சுமி வரா, வந்து ஹீரோ கிட்ட மாமா கிட்ட ஒரு நியூஸ் சொல்றா. அதாவது அன்னைக்கு அந்த கோட்டைக்கு பக்கத்துல ஹீரோ போகும்போது அங்க இன்னொரு ஆளும் இருந்தாங்க, அதுதான் ஒரு தாத்தா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவை காட்டுறாங்க. அந்த தாத்தாவுக்கு சுத்தமா காது கேட்காது போல. அந்த கோட்டைக்கு பக்கத்துல நீங்க என்னத்துக்கு போனீங்க அப்படின்னு கேட்டா, என்ன கோட்டர் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சரி தாத்தா மேட்ரு எதிர்பார்க்கறாருன்னு சொல்லி கோட்டர் வாங்கி தாத்தா கிட்ட ஊத்தி கொடுத்தா தாத்தா மட்டி ஆயிட்டாரு. இந்தானா அந்த ஊர்ல இருக்கிற மாடுகள் எல்லாமே இறந்து போக ஆரம்பிக்குது, ஊர்ல நிறைய அமானுஷமான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. காலையில இருந்து வேலை செஞ்சு வெக்ஸா என்ன நம்ம ஹீரோ ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி வந்து உட்கார்றா. என்ன உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி கேட்க, உன்னை எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். இல்ல நானும் நீயும் 8th ஒரே கிளாஸ் தான், உனக்கு ஆப்போசிட்ல தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நம்ம 2
பேத்துக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட். அதுக்கப்புறம் தான் என் இடத்துக்கு வள்ளி வந்தா அப்படின்னு சொல்லி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட இவ கன்வே பண்றான். சோ இந்த பொண்ணு இப்படி லவ் பண்றேன்னு சொன்னதை மாமா கிட்ட சொன்ன உடனே மாமாவும் ஆமாண்டா அந்த பொண்ணு ரொம்ப நாளா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கு, நீ தான் தத்தி மாடு மாதிரி வள்ளி வள்ளின்னு சுத்திட்டு இருந்த, அதனாலதான் அவ ஓப்பனா அவங்ககிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி அந்த பூமிக்குள்ள இருந்து ஒரு கல்லு வரும்ல, அந்த கல்லு இப்ப வெளியில வந்து நிக்குது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஊர் தலைவர் வரான், ஒரு சாவியை கொண்டுட்டு வந்து அங்க இருக்கிற கல்லுல போட்ட உடனே கீழே நிலத்துல இருந்து ஒரு டோர் மாதிரி ஓப்பன் ஆகுது. அதுல ஒரு ஓலைச்சுவடியோ ஒரு தந்தி மாதிரி எதுவும் இருக்கு. அதுல இருந்து ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இந்த கல் வெளியில வந்துருச்சுன்னா பண்ணணும் அப்படின்னு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இதுக்கு ஜோசியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம கண்டிப்பா இந்த வருஷம் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நம்ம ஊரும் மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு மக்கள் எல்லாமே பயந்து போயிடுறாங்க. எல்லாம் தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. சத்தம் கேட்டு நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு வரான். என்னடா பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் பிரச்சனை அப்படின்னு அவங்க மக்கள் எல்லாமே சொல்றாங்க. சோ இந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸ்க்கு டாஸ்க் என்ன அப்படின்னா, ஊர்ல இருக்கிற மக்கள் யாருமே வெளியில போக கூடாது, அதுக்காக காப்பு கட்டுவாங்க. இதுல இன்னொரு டாஸ்க் என்னன்னா, ஒவ்வொரு டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போதும் ஊர்ல ஒவ்வொரு திசையில இருக்கிற மக்கள்ல பேர் எழுதி போட்டு அதுல ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு திசையை செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஊர் தலைவர், ஜோசியக்காரரு, அவங்க பொண்ணு எல்லாம் சேர்ந்து உள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில மக்கள் வந்து ரொம்ப பீதியில இருக்காங்க. சோ சோழி எல்லாம் போட்டு இப்படியே நிறைய பேர் எல்லாம் எழுதி போடுறாங்க. எழுதி போட்டுட்டு ஒரு பேர் வந்து செலக்ட் பண்றாங்க. அதை வந்து அந்த ஆலமரத்துக்கு அடியில நின்னு வாசிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இப்ப ஹீரோ வந்து நல்லவன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு தாத்தா கிட்ட போயிருப்பான்ல, அந்த தாத்தா பேரு தான். இதை மாமா கேட்டுட்டு வேகமா ஓடி வந்து ஹீரோ கிட்ட சொல்றாண்டே, தாத்தாவை போட்டு தள்ள போறாங்கடா, அவ்வளவுதான், உன்னோட பாஸ்போர்ட் கிடைக்காது, இனிமே நீ இந்த ஊருக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு தெரியணும்னு. இது வந்து ஹீரோக்கு சரியான ஷாக்கு. ஆல்ரெடி பண்ணாத ஒரு தப்புக்கு நம்ம பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்கோம். தாத்தா மட்டும் போயிட்டாருன்னா நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன மொத்தமா இந்த ஊர்லயே தங்க வச்சிருவாங்கன்னு சொல்லி தாத்தாவை நம்ம தூக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மாமாவும் பிளான் பண்றாங்க. நேரா தாத்தா வீட்டுக்கு போறாங்க. தாத்தாவை எழுப்புறாங்க, வா போலாம், உன் பொண்டாட்டி கூட டூயட் ஆட போலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை தூக்குறாங்க. கதவை திறந்து பார்த்தா மொத்த ஊர் மக்கள் அங்கதான் இருக்காங்க. அவ்வளவு ஈஸியா அவங்களை விட்டுருவாடா அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. இப்ப தாத்தாவை கொல்றதுக்காக எல்லா சாங்கிய சடங்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு அப்படியே அந்த ஊர்ல இருக்கிற அந்த கோட்டை கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த விளக்க ஆஃப் பண்ணிட்டு அந்த கோட்டைக்குள்ள போகணும், கையில ரத்தம் கொடுத்துருவாங்க. சரின்னு அந்த தாத்தாவை தூக்கிட்டு போறாங்க. இது வந்து மகாலட்சுமிக்கும் பிடிக்கல, ஹீரோக்கும் பிடிக்கல. இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு, இந்த ஜெனரேஷன்ல இதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ என்ன பண்றான், இந்த தாத்தாவை கொல்ல போறாங்க, நம்ம அதை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு இருக்குல்ல மகாலட்சுமி, அவளுக்கு இன்னொரு ஆப்ஷன் தெரியும். அதாவது கோட்டைக்கு பின்னாடி இன்னொரு வழி இருக்கு, அந்த வழி மூலியமா உள்ள போய் உள்ள போறவங்களை காப்பாத்தலாம் அப்படின்ற ஆப்ஷன் தெரியும். சரின்னு அந்த பொண்ணு எங்கேயோ போயிருது. இந்த தாத்தாவை சேர்ல தூக்கிட்டு போறாங்க. இப்போ அந்த ஹீரோவும் மாமாவும் என்ன பண்றாங்க, தாத்தா வந்து தூக்குறப்போ இல்ல வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு தாத்தாவை உழுக்க ஆரம்பிக்கிறாங்க. பைபிள் உள்ள போயிருந்தா கூட தாத்தாவோட உசுறு ஒரு பலியோட போயிருக்கும், இங்க வெளியிலேயே உசுறு போயிருச்சு. இப்போ பலி கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அடுத்த ஆளு யாரு அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட டிஸ்கஷன் போக அடுத்த ஆளு மாமாவை சூஸ் பண்றாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்றான், என் ஃப்ரெண்டை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்றாங்க. நானும் போக மாட்டேன், அவனும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா, இப்ப எல்லாத்துக்குமே பிரச்சனை நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோவை உள்ள போறதுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. மக்கள் எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோவோட கையில அந்த பிளட் கொடுத்து அவனை உள்ள அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த ஹீரோயின் இருக்கால, அவ போய் அந்த ஓலைச்சுவடியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருப்பா. ஆனா அதுக்குள்ள இந்த இன்சிடென்ட் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓலைச்சுவடி எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா வெளியில இருந்து யாரோ இவளை லாக் பண்ணிட்டாங்க. இந்த ஹீரோ பலியாட ஆயிட்டான், உள்ளேயும் போயிட்டான். இப்ப ஹீரோ அந்த கோட்டைக்குள்ள போன உடனே அந்த கோட்டையில எல்லாமே அமானுஷமா இருக்கு. நிறைய மனித மண்டை ஓடுகள் இருக்கு, குகை மாதிரி இருக்கு. அந்த குகைக்குள்ள போன உடனே நிறைய கடாயுதம் கொண்ட ஒரு முள்ளு வச்ச மாதிரி இருக்கு. சோ அது வந்து ஹீரோவை தாக்க வருது, அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இன்னொரு பாதைக்குள்ள போறான். அங்க கோடாலிகள் நிறைய வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சோ இதுல எல்லாத்துலயுமே அவன் தப்பிச்சு அப்படியே அந்த கோட்டைக்குள்ள போறான். அங்கதான் ஏதோ ஒரு சவுண்ட் மாதிரி வருது, ஒரு நிழல் மாதிரி வருது. என்னன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, காணாம போயிட்டான், இறந்து போயிட்டான்னு சொன்னாங்கல்ல, அந்த ராஜு தான். நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, என் பொண்டாட்டி தான் இதுக்கு பிளான் பண்ணா, இந்த மாதிரி நான் இங்க 10 நாள் தங்கி இருந்தேன் அப்படின்னா அவளுக்கு காசு வரும், அதை வச்சு நம்ம குடும்பம் நடத்தலாம்னு சொல்லி என்னை உள்ள அனுப்பிச்சு விட்டா. ஆனா உள்ள வந்த வழி எனக்கு தெரியுது, வெளியில போக முடியல, 10 நாளா இப்படியே தான் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரி, உள்ள வந்ததுக்கு நம்மளுக்கு ஒரு துணையாவது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சந்தோஷப்பட்டுக்கிறான். அதான் ராஜு சொல்றான், இங்க இருக்கிற இந்த பாறையை நகர்த்தணும் அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு குழி இருக்கும், அந்த குழி மூலியமா நம்ம வெளியில போயிடலான்னு பார்த்தா பாறை 10 பேர் நகர்த்தணும் அந்த அளவுக்கு இருக்கு. சரி, நம்ம 2 பேரும் அதை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அப்பதான் அந்த அசுர உருவம் அப்படியே மேல இருந்து ஜம்ப் ஆகுது, உடம்பு ஃபுல்லாவே தீயா எரிஞ்சிட்டு இருக்கு. சோ இவனுங்க 2 பேரும் அதை பார்த்த உடனே பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. அதுவா பாறையெல்லாம் தூக்கி இவனுங்க மேல அடிக்குது. எப்படியே எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கு, அந்த குகைக்குள்ள போயிடுறானுங்க. இந்த ஹீரோயின் எங்க அப்பா தான் வெளியில லாக் பண்ணிருப்பாரு போல. ஹீரோயின் கத்திட்டே இருக்கா, ஓபன் பண்ணி விடுங்க, அவனை நான் காப்பாத்தணும், அவனை நான் லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியல, தெரிஞ்சு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட போராடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, டே நீ இவளை பாத்துக்கோ, நான் வெளியில போயிட்டு வந்துறேன்னு சொல்லி தம்பிக்காரன் கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போக, தம்பிக்காரன் என்ன பண்றான்னா அப்பாவை உள்ள வச்சு சாத்திட்டு அக்காவை ஓபன் பண்ணி விட்டுறான். சோ இப்ப ஹீரோவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இந்த இவங்க 2 பேரும் குகைக்குள்ள போனாங்கல்ல, அங்க வந்து அந்த சுவத்துல ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. அதை வந்து ராஜு தான் படிக்கிறான். இந்த கோட்டைக்குள்ள இருந்து நீங்க வெளியில போகணும் அப்படின்னா அந்த அசுர ராட்சசன் இறந்து போனா மட்டும் தான் போக முடியும்னு எழுதியிருக்கு. சோ அப்பதான் அந்த அரசன் பின்னாடி வழியா போய் போர் புரியலாம்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுல ஒரு தளபதி இருந்திருப்பான். அந்த தளபதி தான் இந்த ஏடு வந்து எழுதியிருப்பான். சோ இந்த அசுரனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அந்த அசுரனை நம்ம கொல்லணும் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவனுடைய பின்புறத்துல, அதாவது முதுகுப்புறத்துல 2 கத்தியை வந்து நம்ம இறக்கணும். இதுல ஒரு கத்தியில வந்து மயக்க மருந்து மாதிரி இருக்கும். சோ அந்த கத்தியை இறக்கன உடனே அவனோட
அவனுடைய உடல் ஃபுல்லாவே செயலிழந்து போயிடும். அதுக்கப்புறம் உடனே இந்த பவர்ஃபுல்லான மதாந்திரிகம் செஞ்ச கத்தியை இறக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவனை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் அந்த அசுரன் மனுஷ ரூபத்துல அந்த கோட்டை முன்னாடி உலா வரதா ஒரு தகவல் வருது. உடனே மொத்த படையுமே கிளம்பி அந்த கோட்டையோட பின்னாடி வழியா உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. போய் அந்த அசுரன் கிட்ட நிறைய சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா முதல் கத்தியை இறக்கிறாரு. அந்த முதல் கத்தி இறக்கின உடனே அசுரனுடைய உடல் பலவீனமாகும் அப்படின்னு எதிர்பார்த்தா அவனோட உடல் பலம் அடைஞ்சு உடம்பு ஃபுல்லாவே எரிஞ்சு மிகப்பெரிய பிரம்மாண்டமான உருவத்தை அடைகிறான். சோ அதனாலதான் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இந்த தளபதியார் உள்ள போறாரு. உள்ள போய் இந்த ஹேட்டுல எழுதிட்டு இருக்காரு. சோ சப்போஸ் நீங்க உள்ள யாராவது வந்தீங்க அப்படின்னா என்னுடைய இந்த கை செயின்ல, அதாவது என்னுடைய இந்த வேலட்ல ஒரு மேப் வச்சிருக்கேன். அந்த மேப் மூலியமா உங்களால இன்னொரு கத்திய அடைய முடியும். அந்த கத்தியை எடுத்து அவங்கள சொருவிட்டீங்க அப்படின்னா அந்த அசுரன் அழிஞ்சு போயிருவான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்காரு. இந்த வேலட் எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபனே ஆக முடியல. நம்ம ஹீரோ என்ன பண்றான், அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, அந்த கோட்டைக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கா. உள்ள போறதுக்கு கொஞ்சம் பயம். அப்பதான் அங்க மாமாவும் வரான். என்னால தனியா உள்ள போக முடியல, நீ வந்துட்டல, வா நம்ம 2 பேரும் உள்ள போலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. உள்ள ஹீரோவும் ராஜுவும் அந்த வேலட்டை எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்லி கல் எடுத்து போட்டு எல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அந்த வேலட் ஓபன் ஆகவே மாட்டேங்குது. இப்ப இந்தான மாமாவும் ஹீரோயினும் உள்ள வந்துடுறாங்க. இந்த ராஜு இருக்கான்ல 10 நாள் தனியா இருந்ததுனால இங்க வேற ஏதோ துணை இருக்க மாதிரி இவனுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அதாவது யாரையோ லவ் பண்றானா. இப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், நான் மகாவை ரொம்ப லவ் பண்றேன், இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் மகாலட்சுமி முன்னாடி வராங்க. மகாலட்சுமி கிட்ட வந்து இவன் போய் எமோஷனலா ஃபீல் பண்ணி லவ் யூ சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட். யாருன்னு பார்த்தா மாமா வந்துட்டான். மாமா நீயும் வந்திருக்கியாடா அப்படின்னு சொல்லும் போதுதான் மாமாவுக்கு பின்னாடி இருந்து மகாலட்சுமி வரா. அப்ப அது மகாலட்சுமினா இது யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அப்படியே மகாலட்சுமியோட உருவம் ஒரு பேயோட உருவமா மாற ஆரம்பிக்குது. அப்பதான் மகாலட்சுமி என்ன சொல்றானா, இது வந்து கொல்லிவாய் பிசாசு தன்னுடைய உருவத்தை மாத்தி அவங்கள ஈஸியா ஏமாத்தோம். இதோட வேலைங்க என்ன அப்படின்னா, இது யாரோ ஒருத்தர் ஆசைகள் தீராம இறந்து போயிட்டாங்க. அதனால ஒவ்வொருத்தருடைய ஷேப்பா மாத்தி அவங்களுடைய காதல் வலைக்குள்ள உட்படுத்தி அவங்கள கூட்டிட்டு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம ஹீரோவை அது கையை பிடிச்சிட்டு இருக்கு. அதை தடுக்கணும்ல. அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு கயிறு இருக்கு. அந்த கயிறு எடுத்து நடுவுல போட்டோம்னா அது ஓடி போயிருது. அதாவது 2 பேத்துக்கு நடுவுல ஏதாவது ஒரு தடை இருந்துச்சுன்னா பேய் ஓடிருமா. இதுதான் இங்க கான்செப்டா சொல்றாங்க. அது ஓடிடுது. இப்ப திடீர்னு ராஜுவும் மாமாவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உன்னாலதாண்டா உன்னே நான் கொல்லணும்னு நினைச்சேன்டா, நீ இன்னும் உசுரோட தான் இருக்கியான்னு சொல்லிட்டு. எதனாலன்னு பார்த்தா ராஜுவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த ஒய்ஃபை மாமா தான் லவ் பண்ணிருப்பான். ஆனா அந்த பொண்ணு இவனை ஏமாத்திட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு போனதுனால இப்ப 2 பேருக்கு நடுவுல மிகப்பெரிய சண்டை. மகா என்ன பண்றானா, நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா 4 பேருமே அந்த ராட்சசனுக்கு இரையாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த வேலட்டை எப்படி ஓபன் பண்ணலாம்னு மகாலட்சுமி ட்ரை பண்றாங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு ஹிண்ட் வந்துருது. அந்த ஹிண்ட்னால வேலட்டை ஓபன் பண்ணிடுறாங்க. மேப்பும் கிடைச்சிருச்சு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, அந்த அசுரனை நம்ம கொல்லணும், அந்த அசுரனுடைய முதுகுல இன்னொரு கத்தி இறக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப மேப் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மேப்ல என்ன இருக்கு அப்படின்னா, 2 பக்கம் சுவத்துல ஒரு சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த சங்கிலி அவுத்து விட்டா அப்படின்னா அந்த இடத்த வந்து அந்த கத்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து மாமாவும் ராஜுவும் ஒரு பக்கம் போறாங்க, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பக்கம் போறாங்க. இவனுங்க 2 பேருக்கும் ஏற்கனவே 7ஆம் வாரத்தை 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் போறானுங்க. இவனுங்களை ஃபாலோ பண்ணி அந்த பேயும் பின்னாடி வந்துட்டே இருக்கு. நடுவுல ஒரு கைத்தை போட்டு இவனுங்க ஒரு பக்கம் போறாங்க. இன்னும் ஹீரோவும் ஹீரோயினும் போனாங்கல்ல, அவங்க 2 பேரும் ஸ்மார்ட்டா யோசிக்கிறன்ற பேர்ல போறாங்க. அப்பதான் இந்த பெரிய பெரிய மிருகங்களை வலை போட்டு பிடிப்பாங்கல்ல, பிடிச்சி தூக்கி மேல நிறுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து தூக்கி நிறுத்துற ஒரு செட்டப் இருக்கு. அதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அந்த தூக்கி நிறுத்தப்பட்ட அந்த வாலுக்கு ஆப்போசிட்ல தான் அந்த சங்கிலி இருக்கு. அதை நம்ம இழுக்கணும். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆட ஆரம்பிச்சோம்னா அது ஆசிலேட் ஆகுது. ஆசிலேட் ஆகி எப்படியோ அந்த சங்கிலியை பிடிச்சு இழுத்துட்டாங்க. இந்தானே இவங்களும் எப்படியோ ட்ரை பண்ணி இந்தானே இருக்கிற சங்கிலி எல்லாம் பிடிச்சி இழுத்த உடனே அந்த போர் ஆயுதத்துக்கு பயன்படுத்தின எல்லா பொருட்களுமே புதுன்னு கொட்டுது. அப்பதான் அந்த மயக்க மருந்து சொன்னாங்கல்ல, அது நல்லா கிளிப்பச்சை கலர்ல இருக்கு. அந்த மயக்க மருந்து எல்லாமே எடுத்து செக்யூர் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் அந்த ராட்சசன் வந்தானா இந்த மயக்க மரத்தை போட்டு நம்ம வந்து நம்மள செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஹீரோவுக்கு அந்த 2ஆவதா ஒரு கத்தி வந்து அரசன் பாய்ச்ச வந்தாங்கல்ல, அந்த கத்தி கையில கிடைக்குது. அந்த கத்தி உன் கையில கிடைச்சிருச்சுடா, இனிமே நமக்கு பிரச்சனையே இல்லடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அந்த ராட்சசனோட என்ட்ரி. சோ சும்மா எல்லாத்தையுமே சுத்தி வெளுக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோயின் அவங்க கிட்ட மாட்டிக்கிறான். அப்ப ஹீரோயின் கால்ல ஒரு கொலுசு மாதிரி இருக்கு. அந்த கொலுசை பார்த்த உடனே ஹீரோயினை அவன் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறான். அப்படியே அந்த ஹீரோயினோடைய கொலுசை மட்டும் பார்த்துட்டே இருக்கான். இதை வந்து நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்த உடனே அந்த கத்தி அப்படியே எடுத்துட்டு போய் குத்துவான்னு பார்த்தா அதுதான் இல்ல. அவன் என்ன பண்றானா, ஏற்கனவே ராட்சசனுடைய முதுகுல பாய்ச்சிருந்த கத்தியை புடுங்கிட்டு இப்ப ராட்சசனோட கையில ஒரு கொலுசை கொடுக்குறான். இப்ப அந்த கொலுசை வாங்கின ராட்சசன் அப்படியே நார்மலா மனுஷ ரூபத்துக்கு மாற ஆரம்பிக்கிறான். இப்பதான் ஒரு பாஸ்ட் போகுது. அதாவது இந்த மன்னர் காலத்துல குழந்தைய பலி கொடுக்கறதுக்கு உள்ள கொடுத்திருப்பாங்கல்ல, இந்த ராட்சசனுக்கு அந்த குழந்தைய உட்கொள்ள எந்த விதமான விருப்பமும் இல்ல. மாறுதலா அந்த குழந்தைய வளர்த்த ஆரம்பிக்கிறான். ஊர்ல இருக்கிற மக்கள் கிட்ட இருக்கிற ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அந்த குழந்தை கிட்ட கொடுக்குறான். மத்த தாய்மார்கள் எப்படி அந்த குழந்தைக்கு பால் ஊத்துறாங்களோ, யானை கட்டி வளர்க்குறாங்களோ, அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் இந்த குழந்தைக்கு பண்ண ஆரம்பிக்கிறான். இது ஒரு பெண் குழந்தையா இருக்குது அப்படின்றனால அந்த பெண் குழந்தைக்கு காலில் கொலுசையும் அனுபவிச்சு நல்லபடியா ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து வளர்த்த ஆரம்பிக்கிறான். இந்த குழந்தைக்கு பூ பிடிக்கும் அப்படின்றனால இந்த குழந்தைய அந்த ஊர்ல இருக்கிற பூந்தோட்டத்துக்கு எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் அதை சந்தோஷப்படுத்த ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட கையில எல்லாம் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கும். அந்த பெயிண்டிங் பண்ண கையை கொண்டுட்டு போய் வால்ல வச்சிட்டு இருக்கும். அந்த குழந்தைகிட்ட கொஞ்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துலதான் அரசர்கள் எல்லாமே போர் தொடுத்து வந்தாங்கல்ல, அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட்ல தவறுதலா ஒரு அம்பு வந்து அந்த குழந்தையோட நெஞ்சைய தொலைச்சிருக்கும். குழந்தைக்கு உசுறு இருக்கா இல்லையான்னு சொல்லி இவன் எடுத்து ஆட்டிட்டு இருந்திருப்பான். அந்த சமயத்துலதான் அந்த மன்னர் வந்து
பின்னாடி அந்த கத்தியை குத்திருப்பான். அதனால இவனுக்கு மிகப்பெரிய அசுரம் வளர்ச்சி அடைஞ்சிருப்பான். சோ அதுக்கப்புறம் அந்த வெறியிலேயே அந்த மன்னனையும் இவன் கொண்டுட்டான். சோ இப்போ அந்த கோட்டைக்குள்ளேயே அந்த குழந்தையோட ஆன்மாவும் இருக்கு. இப்போ இந்த கத்தியை பிடுங்கிறதுனால இவனுடைய ஆன்மாவும் சாந்தி அடைஞ்சு 2 பேர்த்தோட ஆன்மாவும் மேலோகத்துக்கு போயிடுச்சு. உனக்கு எப்படா இந்த புத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மாமா கேக்குறான். இங்க எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணேன்டா. இந்த குழந்தையோட கொலுசு அன்னைக்கு நாங்க ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த ரூம்குள்ள கிடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய பலி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா சின்ன குழந்தையோடைய கைரகை எப்படி செவுத்துல வந்துச்சு, அதுவும் இல்லாம ஒரு சின்ன குழந்தையோடைய எலும்பு கூட அங்க கடந்ததையும் நான் பார்த்தேன். சோ நானா கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண, என் உள்ளுணர்வு சொன்னதை நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரின்னு இவங்க எல்லாருமே இப்ப வெளியில வந்துட்டாங்க. அந்த ஊர் மக்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இனிமே அந்த அசுரன் வரமாட்டான், இனிமே நரபலி யாரையுமே கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி. சோ இப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பத்தின ரிவ்யூ என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. வேற ஒரு படத்துல உங்களை மீட் பண்றேன். நிறைய பேர் நம்ம சேனலை பாக்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.